உங்க யாவருக்கும் சமாதானம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சந்தோஷமா இருக்கும்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு விதமான கவலைகள் நம்மை ஆட்கொள்கிறது. ஏன்னா ஒருவேளை ஏதோ ஒரு காரியங்கள் நமக்கு கைகூடி வராம போயிருக்கும். ஏதோ ஒரு காரியங்கள் நாம் ஆரம்பித்து நாம் செயல்பட்டு கொண்டிருப்போம். அதுல அதனுடைய ரிசல்ட் என்ன இருக்கும், அதனுடைய முடிவு எப்படி இருக்கும், நமக்கு அது நன்மையாய் முடியுமா, ஒருவேளை அது பிரச்சனையாய் முடியுமா, ஒருவேளை இப்படிப்பட்ட நபர்கள் நமக்கு விரோதமாய் வஞ்சகம் செய்கிறாங்களே, ஒருவேளை நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதே, என்னுடைய வேலை பார்க்குற இடத்துல, என்னுடைய ஊழியம் பண்ணுற இடத்துல, நான் படிக்கிற இடத்துல இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிற, நான் இதுல என்ன செய்ய முடியும், இதுல இருந்து அவங்களை மேற்கொண்டு நான் வர முடியுமா, அவர்களை ஓவர் கம் பண்ண முடியுமா அப்படின்ற திங்கிங்கோட நம்ம இருப்போம். இந்த மாதிரி சிந்தனைகள் நம்மை ஆட்கொண்டு நம்மை சரியான பாதையில செல்ல விடாமல் தடுக்கிறதா இருக்கலாம். ஒருவேளை இப்படி இருக்கிற நம்மை, இப்படி கலங்கி கொண்டிருக்கிற, என்ன செய்வதென்று அறியாமல் தீங்கி கொண்டிருக்கிற நம்மை தேவன் அங்கே உற்று நோக்குகிறார். நம்முடைய சூழ்நிலைகளை தேவன் அங்கே உற்று நோக்குகிறார். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், எனக்கு தேவன் இவைகளை கைகூடி வர பண்ணுவாரா, தேவன் எனக்காக நன்மைகளை கட்டளையிட மாட்டாரான்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். இன்றைக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நினைப்பூட்டுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்க பயப்படவே வேண்டாம், நீங்க கலங்கவே வேண்டாம். நாம் பயந்து கொண்டிருக்கிற சூழல் நமக்கு அது எதிராய் மாறிவிடுமோ, ஒருவேளை அதை நம்முடைய காரியங்கள் நம்முடைய கைகளில் வரவிடாம, இந்த டிரான்ஸ்பர் ஒருவேளை இந்த மேன்மை நமக்கு கைகளில் வரவிடாம அது மாறிவிடுமோ அப்படின்னு சொல்லி நீங்க பயந்து கொண்டிருக்கீங்களா? நாம் பயந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில தேவன் பார்க்கிறார். எனவேதான் அவர் சொல்கிறார், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை என்று. நாம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நினைப்பூட்டுகிறார். நாம் எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் மத்தியில் இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார் பயப்படாதே என்று. பயப்படாமல் இருந்தோம் அப்படின்னா அவர் நமக்காக அந்த காரியங்களை, எந்தெந்த நன்மைகளை தரணுமோ அந்த நன்மைகளை நம்முடைய கரங்களிலே தந்து நம்மை மென்மேலும் ஆசீர்வதித்து நடத்துவார். எனவே நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களாய், பயப்படாமல் நாம் வெட்கப்பட்டு விட மாட்டோம் என்பதை உணர்ந்தவர்களாய், மகிழ்ச்சியோடு இந்த புதிய நாளுக்குள் அடியெடுத்து வைப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.